வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோகன் ஆர்கானிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூலிகை பூச்சி விரட்டியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் ஐயா பேசிய ஒரே கேளுங்க. அதுக்கு பேர் தான் மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். மூலிகை பூச்சியை கொல்ல வேண்டியதில்லை, மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். நம்ம ஆடு மாடு திங்காத செடி கொடிகள், ஆடாதொடை, ஆடுதுன்னாப்பாலை, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பிரண்டை, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உன்னிமுள்ளு செடி, தைல மரத்து இலை, இது மாதிரி 19 இலை சொல்லியிருக்கேன். இதில் ஏன் 19னா, இதில் ஒரு 5-6 இலை எல்லா ஊர்லேயும் இருக்கும். அவைகளை கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டாக வெட்டணும். உரலை போட்டு இடித்தா சட்னி மாதிரி வந்துடும். அதை பானைக்குள்ளே போடணும். மாட்டு மூத்திரத்தை ஊற்றி நிரப்பணும். 10 நாள் ஆயிடுச்சுன்னா மூலிகை பூச்சி விரட்டி தயார். அந்த வடிகட்டி எடுத்து அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சோம்னா தாய்ப்பூச்சி நம்ம பயிரில் வந்து உட்காந்து முட்டை போடாது. இதுக்கு பேர் தான் மூலிகை பூச்சி விரட்டின்னு சொல்கிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு கிடைச்ச மூலிகை இலைகள்லாம் எடுத்துக்கிறேன். துளசி, நொச்சி, நித்திய கல்யாணி இலை, எருக்கம் இலை, சீத்தா இலை, ஆடாதொடை இலை, கத்தாழை, பிரண்டை, வேப்ப இலை. நான் இந்த 9 வகையான மூலிகை இலைகளை எடுத்துக்கிறேன். இதை நல்லா துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்ட அப்புறம் நம்மாழ்வார் சொன்னது அதை அம்மியில் போட்டு அரைக்கணும்னு. பட்டு என்கிட்ட அம்மி இல்லை, ஸோ அதனால் நான் வெறும் கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அம்மியில் அரைச்சி ஆட் பண்ணால் இன்னும் நல்லது. பட் அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் இந்த கட் பண்ண இலைகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாட்டு கோமியத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கிற இலையெல்லாம் கோமியத்தில் முழுகிற அளவுக்கு கோமியத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டேட் பண்ணி விடணும் 10 டேஸுக்குமே. இந்த மாதிரி காட்டன் துணியில் க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதனால் ஈக்களோ இல்லை பூச்சிகளோ போய் முட்டை போடாமல் இருக்கும். காட்டன் துணி வந்து நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். 10th டே ஓப்பன் பண்ணுறோம். நல்லா அந்த இலைகளோட எசன்ஸ் எல்லாமே அந்த மாட்டு கோமியத்தோட நல்லா கலந்து இருக்குது. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மூலிகை பூச்சி விரட்டி தயார். இந்த மூலிகை பூச்சி விரட்டியை நீங்கள் 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml மூலிகை பூச்சி விரட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. 15 days ஒன்ஸுக்கு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பூச்சி தொல்லைகள் இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.